ஏசியினுடைய கம்ப்ரஷர்ல 3 முக்கியமான ரெஃப்ரிஜரண்ட் யூஸ் பண்றாங்க. அதாவது R32, R22, R410A அப்படிங்கிற 3 விதமான ரெஃப்ரிஜரண்ட்ட யூஸ் பண்றாங்க. அதுல இந்த R22 அப்படிங்கிறது ஃப்ரீயான். அப்ப இந்த ஃப்ரீயான்ல பார்த்தீங்கன்னா, குளோரினும் இருக்கும், ஃப்ளோரினும் இருக்கும். அப்ப இதுல குளோரோ, ஃப்ளோரோ, மீத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா, இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜில பார்த்தீங்கன்னா, R32 யூஸ் பண்றாங்க. அப்ப அந்த R32 பார்த்தீங்கன்னா, எக்கோ ஃப்ரெண்ட்லி. அதாவது ஓசோன் லேயருக்கு தீங்கு விளைவிக்காது. ஆனா இந்த R22 அதேபோல R410A இது எல்லாமே ஓசோன் லேயருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. R410A அப்படிங்கிறது 2 கேஸ மிக்ஸ் பண்ணி ஏத்துவாங்க. ஸோ அதுதான் இந்த R410A. ஆனா இந்த R22 பார்த்தீங்கன்னா, இந்த ஒண்ணே ஒண்ணு தான். அதாவது குளோரினும், ஃப்ளோரினும் இருக்கும். R32ல இந்த ஃப்ளோரின் மட்டும் தான் இருக்கும். குளோரின் இருக்காது. அப்ப இந்த R32னுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில ஃபார்முலா பாருங்க. CH2F2 அதேபோல இதனுடைய கூலிங் எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த R32 கேஸு கொஞ்சமா ஃபில் பண்ணாலே போதும். அதேபோல எனர்ஜி சேவிங், கரண்ட் பில் வந்து ரொம்ப வராது. எக்கோ ஃப்ரெண்ட்லி, ஓசோன் லேயர இது வந்து பாதிக்காது. ஸோ அதனால தான் லேட்டஸ்ட் டெக்னாலஜில R32 யூஸ் பண்றாங்க.